வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை அருளும் குரு அருளும் சுகமாய் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. குருவே துணை. வாழ்க வளமுடன். அருள்ஜோதி தொலைக்காட்சி நிலையத்தினரின் உலக சமாதானம் என்ற நிகழ்ச்சியில் மகர்ஷி எழுதிய உலக சமாதானத்திற்கான பாடல்களை கூறி அந்த பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று பாடல் எண் 81வது பாடலை பார்க்கலாம். பாடல் தலைப்பு தனி மனிதனும் சமூகமும். சமூகத்தின் ஓர் உறுப்பே உலகில் உள்ள தனி மனிதன் என்று உணர்ந்து கொண்டார். அந்த முதல் வரியிலேயே முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. சமூகத்தின் ஓர் உறுப்பே உலகில் உள்ள தனி மனிதன் என்று உணர்ந்து கொண்டால் சமூகத்தின் கூட்டுறவில் இன்பம் துன்பம் சரி சமமாய் அனுபவிக்கும் சகிப்பு உண்டாகும். சமூகத்திற்கு அவசியமான செயல்கள் அல்லாமல் சமூகத்திற்கு சரி ஏதும் எவரும் செய்யாதவாறு சமூகத்தின் சூழ்நிலைகள் அமைந்து விட்டால் சன்மார்க்க நெறியிலே மனிதர்கள் வாழ்வார்கள். இந்த பாட்டு ஒரு சமுதாயத்துல தனி மனிதன் என்பவன் தனியாக இல்லை, சமூகத்துல ஒரு அங்கம்தான். ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயலும் அவருடைய அந்த செயலின் விளைவாக ஏற்படுகின்ற விளைவுகளும் சமுதாயத்தை சேர்ந்தது என்று மகர்ஷி சொல்கிறார். அதைத்தான் சமூகத்தின் ஓர் உறுப்பே உலகில் உள்ள தனி மனிதன் என்று உணர்ந்து கொண்டார். ஒவ்வொரு தனி மனிதனும் தான் சமுதாயத்தில் ஒரு அங்கம் என்று உணர்ந்து கொண்டான் என்றால் அந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போக மாட்டான். ஏன் நாம் சமுதாயத்தில் ஒரு அங்கம் என்று சொல்லும் போது சமுதாயம் இல்லாமல் தனி மனிதன் வாழ முடியாது. நாம் காலையிலிருந்து ஒரு மனிதன் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களும், அவன் அனுபவிக்கின்ற அனைத்தும் எத்தனையோ பேருடைய உழைப்பினால் கிடைத்த ஒன்று. அப்படி இருக்கும்போது அவன் எந்த காரணத்தை கொண்டும் சமுதாயத்திற்கோ சமூகத்திற்கோ தீங்கு விளைவிக்க முடியாதவாறு விளைவிக்காத போது போல தன்னுடைய செயலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அது அப்படி அமைத்துக் கொள்ளணும்னா தானும் சமுதாயத்தின் ஒரு உறுப்பு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இதுக்கு மகர்ஷி அருமையா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மனிதனும் தான் செய்கின்ற செயல் வேற யாருக்கும் தீங்கு வருது, எனக்கு தீங்கு வரல அப்படின்ற, எனக்கு ஒன்றும் வராம இருந்தா சரி, எனக்கு நன்மை செய்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதுல பார்க்கும்போது இப்போ தொழிற்சாலைகள் அமைக்கிறாங்க. தொழிற்சாலைகள் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. அந்த வேலை வாய்ப்பின் காரணமாக நிறைய பேரு சமுதாயத்துல நிறைய பேர் நல்ல வாழ்வதற்கு ஆதாரமாக தொழிற்சாலை அமைக்கிறார்கள். ஆனால் எந்த தொழிற்சாலை அமைத்தாலும் அந்த தொழில் செய்யும் போது சில கழிவுகள் ஏற்படும். அந்த கழிவு நீரை அவர் எப்படி வெளியேற்றுகிறார், அந்த கழிவு நீரை சுத்தப்படுத்துகிறாரா, அந்த கழிவினால் நச்சு பொருள் கலந்திருக்கிறதா, அது வெளியே எங்கு போய் அந்த கழிவு நீர் கலக்கிறது, அது ஏதாவது
கலந்து அந்த ஆற்று நீரை மாசுபடுத்துகிறதா, நச்சாக்குகிறதா என்பதெல்லாம் யோசித்துத்தான் அந்த தொழிற்சாலை தொடங்குவதற்கு முன்னதாகவே யோசித்திருக்கணும். ஆனா மக்கள் அப்படி செய்யும் போதுதான் அவன் சமூகத்தினுடைய அங்கம். சமுதாயத்துல எல்லாருக்கும் துன்பம் விளைவிக்காத வகையில் தன்னுடைய தொழிற்சாலையை நிறுவ முடியும். ஆனால் அவன் சமூகத்தில் பிற வசதிகளை, அதாவது பலருக்கு வேலை கொடுப்பதை, தன்னுடைய தொழிற்சாலையின் மூலமாக மக்களுக்கு வேண்டிய பொருட்களை ஏற்படுத்தி கொடுப்பதில் மட்டுமே நோக்கத்தை அதனுடைய கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது, எப்படி சமுதாயத்திற்கு தீங்கு இல்லாமல், மக்களுக்கு தீங்கு இல்லாமல் வெளியேற்றுவது என்ற சிந்தனை இல்லை. அந்த இடத்தில் அவன் தன்னுடைய அகண்டாடாரமான, அதாவது தன்னுடைய எண்ணத்தை விரித்து நோக்காமல் போனதால் பல துன்பங்கள் ஏற்படுகிறது. உதாரணமாக தொழிற்சாலை கழிவு நீர் என்னும் போது சாயப்பட்டறை கழிவு நீர். சாயப்பட்டறை கழிவு நீர்ல ரசாயனம் கலந்திருக்கு. அந்த நீர் வெளியேற்றும் போது அதை சுத்தப்படுத்தி அந்த நீரை வெளியேற்ற வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் யாரும் அதை கவனிக்காமல் அந்த நீரை, அது அதிக செலவு என்று அப்படியே வெளியேற்றும் போது அந்த நீரானது நிலத்தடி நீராகவும், அது செல்கின்ற வழியிலெல்லாம் நிலத்தடி நீராகும். அது எந்த ஆற்றோடு எந்த நீர்நிலையோடு கலக்கிறதோ அந்த நீர்நிலையை நாடாவட்டத்தில் நச்சாக்கிவிடும், நஞ்சு கலந்த நீராகிவிடும். அதனால் வாழ்விற்கு வேண்டிய நீர் என்ற சத்து வீணாகிறது. அதற்கு ஆரம்பம் முதல்ல அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் செத்துவிடும். அந்த மீன்கள் செத்த பிறகு அப்பதான் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த தண்ணீர்ல ஏதோ ஒரு தேவையற்ற நச்சு கலந்திருக்கு என்று பார்த்தால் அது அந்த சாயப்பட்டறையிலிருந்து வந்த தண்ணீரிலிருந்து வந்த நச்சு என்று கண்டுபிடித்து அதற்கு பிறகுதான் அந்த சாயப்பட்டறை கழிவு நீரை சுத்திகரிக்க வேண்டும் என்று போராடுவார்கள். அவருக்கு அதுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கும் போது அவர் அதை பற்றி சற்று அசட்டையாக இருக்கும் போது சமுதாயத்தில் பல துன்பமடைகிறார்கள். பலருக்கு தேவையான, பலருக்கு உபயோகப்படுகின்ற நீர்நிலை நஞ்சாகிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நினைவில் கொண்டு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாகும். அதே போல தனி மனிதன் உணர்ந்து கொண்டால் சமூகத்தின் கூட்டுறவில் இன்பம் துன்பம் சரி சமமாய் அனுபவிக்கும் சகிப்பு உண்டாகும் அப்படிங்கிறார். அதாவது சமுதாயத்துல இன்ப துன்பத்தை சரிசமமாய் அனுபவிக்கும். இப்ப இந்த சாயப்பட்டறையிலிருந்து வந்த நீர்னால அந்த நீர் ஆற்று நீர் நச்சானதனால் அந்த ஆற்று நீரை உபயோகிக்கிற விவசாயிகளுக்கு அந்த நீர் உபயோகம் இல்லாமல் போகிறது. அந்த நீரை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கைக்காக, வாழ்வு ஆதாரத்துக்காக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் வசதி இல்லாமல் போகும். அவங்க வெகு தூரம் போய் எங்கேயோ உள்ள கிணற்றுல நீர் எடுத்துக்கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வருது. ஆனால் இந்த பட்டறை வைத்திருப்பவர்கள் அவர்களிடம் உள்ள பண வசதியினால் வேறு இடத்தில் இருந்து லாரியின் மூலமாக நீரை வரவழைத்து தங்களுடைய வீட்டில் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் கூட்டுறவாக இன்ப துன்பம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறார். பிறருடைய இன்பத்தையும் துன்பத்தையும் உணர்ந்து தனி மனிதன் நடக்கணும் அப்படிங்கிறார். அப்போ பிறர் என்று சொல்லும் போது இந்த தொழிற்சாலை வைத்திருப்பவர் மட்டுமே பொருள் ஈட்டுவதனால் அவர் மட்டுமே வெளியில நல்ல தண்ணி லாரியில வாங்கி உபயோகிக்க முடியுது. ஆனால் அந்த ஊரை சுற்றி இருக்கின்ற மக்கள் அந்த நச்சு கலந்த நீரை குடிக்கவும் முடியாமல், வேறு நீர் வாங்குவதற்கு பொருளாதார வசதியும் இல்லாமல் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். இதற்கான இன்பம் துன்பம், அந்த இன்ப துன்பத்தை மக்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை, அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டம் வருகிறது என்று உணர்ந்து அந்த கஷ்டங்களை கூட்டுறவாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறார். இந்த மக்கள்
இந்த நீரை, நச்சு கலந்த நீரை குடிக்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள். தங்களுடைய சமையல் போன்ற வேலைக்கு எடுக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள். அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செயலை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தொழிற்சாலை அதிபர் என்கிறார் மகர்ஷி. அப்பதான் சரிசமமாய் அனுபவிக்கும் சகிப்பு உண்டாகும். இவர் தான் மட்டும் லாரியில தண்ணி எடுக்காம இந்த ஆற்று நீரையே சுத்தப்படுத்தி இதில் நச்சு கலக்காமல் செய்து எல்லாரும் சரிசமமா அந்த நீரை வாங்குவதற்கு உபயோகப்படுத்துவதற்கு வழி செய்யணும் அப்படிங்கிறார். சமூகத்திற்கு அவசியமான செயல்கள் அல்லால் சதியேதும் எவரும் செய்யாதவார். இப்ப சமூகத்திற்கு அவசியம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம நாட்டுல நிறைய கால்நடைகள் இருக்கு. அந்த கால்நடைகள் இறந்து போகிறது, வயதாகிறது. அந்த கால்நடைகளுடைய தோல் எடுத்து, ஆடு மாடு போன்ற கால்நடைகளுடைய தோலை எடுத்து பதப்படுத்தி அதிகமான தோலை செய்யக்கூடிய உடைகள், ஹேண்ட்பேக்கில் பெட்டிகள் போன்ற செயல்கள் செய்வதற்கு மிக வசதியாக இருக்கிறது. இந்த தோலை ஒரு மிருகத்திடமிருந்து, அந்த தோல் இறந்து போன ஒரு மிருகத்திடமிருந்து அந்த தோலை எடுத்தால் கூட அதை உடனே நினைத்த மாதிரி பெட்டியாகவோ, ஷூவாகவோ, செருப்பாகவோ, ஹேண்ட்பேக்காகவோ, இல்லை மேலை நாட்டினர் குளிர்காலத்துக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய தோலினாலான கோட், அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா குளிர், அந்த தோலினால கோட் மாதிரி செஞ்சு அந்த கோட்டை போட்டுக்குவாங்க. அப்படி போட்டுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அங்கே அதிகமாக தோல், அந்த கால்நடைகள் அதிகம் இல்லாத காரணத்தால், மேலும் அப்படியே இருந்தா அது உள்ளனா அதனுடைய முடிகள் சேர்ந்த ஒன்றாகத்தான் இருக்கும். அவர்கள் நம்ம ஊரில் இருந்து வருகின்ற இந்த தோலினால் செய்யப்பட்ட உடைகளையும் பெட்டிகளையும் ஹேண்ட்பேக் கைப்பைகளையும் ரொம்ப விரும்புகிறார்கள். இந்த தோல் வியாபாரத்துல தோல் பதனிட்டு இந்த தோலினால் செய்யப்படுகிற இதுல நம்ம நாட்டுக்கு 60% அந்நிய செலாவணி கிடைக்கும். இதை பார்க்கும்போது இது நாட்டுக்கு தேவையான ஒன்றுதான். நாட்டுக்கு வருமானம் வருகிறது. இந்த வருமானத்திற்காக அந்த இடத்துல, ராணிப்பேட்டை என்ற இடத்துல தோல் பதனிடும் ஒரு தொழிற்சாலை இருக்கு, சிப்காட் தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில இயற்கை முறையில், நம்மளுடைய பழைய கால முறையில் தோல் பதனிடுகிற வேலை செய்கிற வரையில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் குரோமியம் என்ற ஒன்றை உபயோகித்து அந்த தோல் பதனிடும் போது அதற்கு ஒரு ஷைனிங், அது வெகு சீக்கிரமாக தோல் நல்ல நிலைக்கு வருகிறது. அவர்கள் என்ன விருப்பமான முறையில் தங்களுடைய பொருட்களை தயாரிப்பதற்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது என்று குரோமியத்தை உபயோகப்படுத்தி தோல் பதனிடுகிறார்கள். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய நஞ்சு என்று வெளிநாட்டினர் அதை தடை செய்யப்பட்டது. அதை கொண்டு பண்ணக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டது. ஆனால் இந்த சிப்காட்ல 1995 ராணிப்பேட்டைங்கிற ஊர்ல 1975 தோல் பதனிடும் இதுல குரோமியத்தை உபயோகித்து தோலை பதனிடுகின்ற வேலையை ஆரம்பித்தார்கள். அதுக்கு முந்தி இயற்கை முறையில் தோல் பதனிடுகிற வரையில் எந்த துன்பமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. சமுதாயத்துக்கு பாதிப்பு இல்லை, மக்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த குரோமியத்தை உபயோகப்படுத்தி அவர்கள் தோல் பதனிடுகிற வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு நச்சு பொருள் 2.27 டன் குரோமிய கழிவு ஏற்பட்டது. அந்த குரோமிய கழிவை கடல்ல கூட போட முடியாது, எந்த இதுலையும் கலக்க முடியாது. அதனால 1995 அதாவது 20 வருடத்துல அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த எதனால சமுதாயத்துல மக்களுக்கு துன்பம் வருது,
அந்த துன்பம்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் மகர்ஷி ஓர் உலக ஆட்சி வேணும் அப்படிங்கிறார். ஓர் உலக ஆட்சி என்பது இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஆட்சி வேணும் அப்படிங்கிறார். இருந்தாலும் அந்த உலக ஆட்சி வருவதற்கு முன்பே நம்முடைய நாட்டிலேயே இந்த கலியினால் துன்பம் என்று தெரிந்து இந்த தடை செய்யப்பட்ட பிறகு கூட 1995 தடை செய்யப்பட்டு அதை நிறுத்தப்பட்ட பிறகு கூட அதனால் குவிந்திருக்கிற குரோமிய கழிவுகள் இன்னும் அகற்றப்படாமல் இருக்கின்றன. இதுதான் சமுதாயம் கெடுவதற்கு, சமுதாயத்தில் உள்ள மக்கள் நலம் கெடுவதற்கு சுற்றுச்சூழலையும் நாம் பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் என்று எடுத்துக்கொண்டோம்னால் இந்த குரோமிய கழிவில் மழை பெய்யும் போது அதிலிருந்து மழை பெய்து அந்த நீர் மஞ்சள் கலந்த நீராக போய் ஆற்றில் கலக்கிறது, நச்சு கலக்கிறது. இதையெல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த கழிவுகளை இன்னும் அகற்றுவதற்கு டெண்டர் போட்டிருக்காங்க. எவ்வளவு இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு போடப்பட்ட இதுல 100 கோடி கொடுக்கிறோம் இந்த குரோமிய கழிவுகளை அகற்றுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் அவ்வளவு பணம் கொடுத்தா கூட அதை அகற்ற முடியாதோ என்றோ, அதை விட அது நச்சு நமக்கு தீங்கு விளைக்கும் என்றோ யாருமே அதை சுத்தம் செய்வதற்கே வரல. இன்னும் ஆனா அந்த இடத்துல அந்த பகுதியில அந்த இது இருந்து மக்களுக்கு இன்னும் நச்சுத்தன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சுவாசிக்கின்ற காற்று, குடிக்கின்ற நீரில் என்று நச்சுத்தன்மை. இதையெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய, அதுதான் சொல்ற, தனி மனிதன் தானும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமே என்று நினைத்தால் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் துன்பப்படுவதற்கு காரணமான ஒரு செயலை நாம் செய்யக்கூடாது என்ற உணர்வு வேண்டும் அப்படிங்கிறார். எந்த தொழிலோ தான் எது செய்ய ஆரம்பித்தாலும் அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இந்த தொழில் ஆரம்பிச்சது நல்லது, அதற்கு வேலை கிடைத்தது, அந்த தொழிலினால் நிறைய அரசாங்கத்துக்கு அந்நிய செலாவணி கிடைச்சது, இதெல்லாம் நல்ல ஒரு திட்டம் தான். அதான். ஆனா இயற்கை முறையில் தோல் பதனிட்டு கொண்டிருக்கிற வரையில் எந்த துன்பமும் இல்லை. ஆனால் குரோமியத்தை கொண்டு பதனிடும் போதுதான் இத்தனை பிரச்சனைகள். இது ஏன் வந்தது? பேராசையினால் வந்தது. அதாவது சமுதாயத்திற்கு அதில் ஏற்படுகிற இன்ப துன்பம் உணர்ந்து சரிசமமாய் அனுபவிக்கும் அப்படிங்கிறார். அந்த லைன், அந்த இன்ப துன்பம் சரி சமமாய் அனுபவிப்போம் என்று உணராத காரணத்தால் தனக்கு விரைவில் தோல் பதனிட்டு நல்ல பொருள் ஆதாரம் கிடைக்கிறது என்று குரோமியத்தை பயன்படுத்தியதனால் இத்தனை துன்பங்கள் வந்து அந்த கம்பெனியை மூடும்படியான ஒரு நிலைக்கு வந்து விட்டது. 1995 அந்த சிப்காட் கம்பெனி மூடப்பட்டது. அப்போ இது இந்த மகரிஷி சொன்ன மாதிரி தன்னுடைய இந்த சமுதாயத்துல யாருக்கும் எந்த துன்பமும் வராம இருக்கணுங்கிற உணர்வோட செயல்பட்டிருந்தா எந்த இதுவும் இருக்காது. அதே போல சமூகத்திற்கு அவசியமான செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இப்போ சமுதாயம் முன்னேறணும் அப்படிங்கும் போது மகர்ஷி சொல்லுகிற கருத்து, உலக சமாதானம் அப்படிங்கிறது வரணும்னா உலகம் முழுவதும் ஓர் உலக ஆட்சியின் கீழ் வந்து ஒரு தலைமையின் கீழ் நடக்கும்போது, எல்லாரும் ஒரு ஹெட் இருக்குங்க நடக்கும்போது அவர்கள் அந்த உலகத்துக்கு தேவையானது, உலகத்துக்கு ஊறு விளைவிக்காத, துன்பம் கொடுக்காத செயல்களில் செய்யும்படியான ஒரு நிலையை அந்த தலைமை பார்த்து கொள்ளும் என்ற கோணத்தில் தான் உலக ஆட்சி வேணும் அப்படிங்கிறார். ஆனால் உலக ஆட்சி வருவதற்கு முன்னதாக, அது வரும்போது நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அது வருவதற்கு முன்னதாகவே சமுதாய ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள், சமுதாய நல விரும்புகின்ற மக்கள்
தாங்களாகவே இது போன்ற நல்ல திட்டங்களை நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கலாம். மகிழ்ச்சி சொல்லுவது வயதான காலத்தில் மக்களுக்கு எந்த விதமான உணவு பற்றாக்குறை, உணவு வாங்குவதற்கு பொருள் இல்லாத குறை, உழைப்பதற்கு உடல் நலம் இல்லாத குறை என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஹெல்பேஜ் இந்தியா போன்றவர்கள் அதில் தன்னார்வ தொண்டர்களாக அவர்கள் அந்த ஒரு செயல் ஆற்றுகிறார்கள். அந்த செயலுக்கு இப்படி பல இடத்தில் இருந்தும் பல தங்களால் முடிந்த பண உதவி, பொருள் உதவி செய்கிறார்கள். அந்த உதவியை கொண்டு வேலை செய்ய முடியாத வயதானவர்களை, முதியோர்களையும் அவர்கள் தாங்களுடைய கஸ்டடியில, தங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு தன்னார்வ தொண்டர்களும் சமுதாய நல நோக்கில் அனைவருமே செய்யும் போதுதான் மகர்ஷி விரும்பிய உலக சமாதானம் வரும். அதற்கு அடித்தளமாக இருக்கும். கர்நாடகத்துல நேத்ராவதி ஆத்துல அரபிக்கடல்ல போகும் நீரை கோலார், சிக்பலா மாவட்டங்களில் அதை திரும்பி விடும்போது அந்த மாவட்டங்களில் உள்ள மக்கள் நீர் ஆதாரம் கிடைத்து அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னாங்க. குடிநீர் தண்ணீர் வருது சொன்னாங்க. அப்படி வரும்போது வேலூர், அது கர்நாடகா மாவட்டம், ஆனால் வேலூர் மாவட்டத்தினர் இந்த கூடுதல் தண்ணீர் நாமும் பெறுவதற்கு அந்த நீரை பாலாற்றுடன் இணைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாலாறு மிக அருமையான நீர்வளம் நிறைந்த ஆறு. இந்த தொழிற்சாலை கழிவுகளினால் தான் தொழிற்சாலை கழிவுகளினால் தான் இந்த பாலாற்றின் தண்ணீர் மாசுபட்டு மண் அள்ளி கொண்டு இருப்பவர்களால் மண்கள் அள்ளப்பட்டு அதுல நிலத்தடி நீரும் இல்லாமல் போய் ரொம்ப வறண்டு போச்சு. அந்த பகுதிக்கு இந்த வேலூர், காஞ்சிபுரம் பகுதிகள் இந்த நேத்ராவதி ஆற்று நீரை, கடலில் கலக்கும் நீரை கொஞ்சம் பாலாற்றில் கலந்தால் நன்றாக இருக்கும். வேலூர், காஞ்சிபுரம் மக்கள் பயனடைவார்கள், நீர் வளம் கிடைக்கும் என்று ஒருத்தர் சொல்றார். ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, விவசாயிகள் சங்க தலைவர் சொல்றாரு, இந்த நீரை இங்கே சேர்க்கும் போது, பாலாற்றோடு சேர்க்கும் போது ஆயிரக்கணக்கில் மரங்கள் வெட்டப்படும், நிறைய விவசாய நிலங்கள் அடிப்படும், நிறைய வீடுகள், விளை நிலங்கள், மக்கள், வீடுகளில் வசிக்கிற மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வேறு இடங்களுக்கு மாற வேண்டி வரும் என்று. ஆகவே இதை நினைக்க கூடாதுங்கிறாங்க. ஒரு செயல் நல்லதே என்று தீர்மானிக்கும் போது சிலருக்கு அது துன்பமாகத்தான் இருக்கிறது, சிலருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த செயலை செய்வதா வேண்டாமா என்று யோசிக்கும் போது ஒரு சிறு தியாகத்தால் ஒரு சிலர் தங்களுடைய இதை முடித்துக் கொள்வதால் அவர்கள் பலர் இதனால் நன்மை அடைகிறார்கள் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு தாங்கள் சிறு தியாகம் செய்ய வேண்டும். சமுதாயத்துல இன்பம் துன்பம் சரிசமமா அனுபவிக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றார். சமூகத்தின் கூட்டுறவில் இன்ப துன்பம் சரிசமமாய் அனுபவிக்கும் சகிப்பு உண்டாகும் அப்படிங்கிறார். சமூகத்திற்கு அவசியமான செயல்கள் அல்லால் சதி ஏதும் எவரும் செய்யாதவாறு அப்படிங்கிறார். அப்போ சதி என்று எதை சொல்லுவது? இந்த நீரை பாலாற்றோடு, நேத்ராவதி கடலில் கலக்கிற நீரை பாலாற்றில் கலப்பது சதியா,
கலக்க கூடாது என்று சொல்லுவது சத்தியம். எதுவுமே நமக்கு புரியவில்லை. ஆனால் அறிஞர்கள் அந்த இடத்துலதான் மகிழ்ச்சி கேட்கிற மாதிரி அறிஞர்கள், வல்லுநர்கள், நீராதார வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதை தீர்மானிச்சு இதனால எத்தனை மக்களுக்கு நன்மை வரும் என்கிறத பார்த்து அந்த மக்களுக்கெல்லாம் இடம் இல்லாத வீடுகளை இழக்க போகிற மக்களுக்கெல்லாம் வேறு இடத்தில் வீடுகள் கட்டி கொடுத்து என்று பலவற்றையும் சிந்தித்து செயல்படும் போதுதான் நான் ஒரு நல்ல திட்டம் செயலுக்கு வரும். இதுக்கு நடுவே ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டினாதான் அந்த பாலத்துக்கு தண்ணி வரும்னு சொல்றாங்க. இதற்கு நடுவே அந்த மரம் நடுவுலா 12 மணி நேரத்தில் 3 லட்சம் 30 லட்சம் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று ஒரு சாரார் முடிவெடுத்து நட்டு கொண்டிருக்கிறார்கள். 12 மணி நேரத்துக்குள்ள 30 லட்சம் மரக்கன்றுகள் நடணும். அது காலாவட்டத்தில் நாளாவட்டத்தில் அது நல்ல மரங்களாக வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே எந்த ஒன்றிலும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனால் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால், ஒரு நாட்டில் சாலைகளை அகலப்படுத்த வேண்டும் என்றால், சாலை ஓரத்தில் இருக்கின்ற வீடுகளை, கடைகளை இடித்துத்தான் அந்த சாலையை அகற்றப்பட வேண்டும், அகற்ற முடியும். அந்த சாலை ஓரத்தில் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு நாங்கள் இந்த இதை விட்டு போக மாட்டோம், எங்க வீட்டை இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாலை அகற்றப்பட்டால்தான் 4 வழி பாதையாக நிறைய போக்குவரத்து வரும்போது லாரிகள் அதிகமாக வந்து சுத்து வட்டாரத்தில் உள்ள எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அங்கே விளைகிற பொருட்களை கொண்டு வந்து இங்கே கொடுக்கும் போது அது கொஞ்சம் குறைந்த விலைக்கு நிறைய பொருள் வந்ததுன்னா, தேவையான பொருள் வந்ததுன்னா அவர்கள் குறைந்த விலைக்கு அதை வாங்க முடியும். எந்த ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல பிராஸ் அண்ட் கான்ஸ்மாக நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்போ ரெண்டையும் கணக்கு போடணும். ரெண்டையும் கணக்கு போட்டு ரெண்டுல எது நல்லது வருகிறது, நிறைய இருக்கிறதா இல்ல துன்பங்கள் நிறைய இருக்கிறதா என்று கணக்கு போடணும். அதுதான் மகர்ஷி விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறார். முற்காலத்துல எப்படி இருந்தது, தற்காலத்தில் நம்ம செய்ய போகிற செயல் என்ன, இந்த செயலினால் பிற்காலத்தில் என்ன விளைவு வரப்போகிறது என்று சிந்திக்கும் போது அந்த பின் விளைவு நல்ல விளைவாக இருக்குமானால் தற்காலத்தில் ஏற்படுகின்ற இந்த சிரமங்களை இதை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் மகர்ஷி சொல்றது. அதே நேரத்துல இதுதான் சமூகத்தில் சூழ்நிலை, கடைசி வரி, சமூகத்தில் சூழ்நிலைகள் அமைந்து விட்டால் சன்மார்க்க நெறியிலே மனிதர் வாழ்வார்கள். அப்போ இதை புரிந்து கொண்டா இந்த சாலையை விரிவுபடுத்தினா எந்த அளவுக்கு போக்குவரத்து வசதி, எந்த அளவுக்கு வெளி மாநாட்டில் இருந்து பொருட்கள் நிறைய வந்து சேரும், பொருட்கள் அதிகமாக இருக்கும் போது அந்த பொருளின் விலைவாசி குறையும், அது எத்தனை மக்களுக்கு நன்மை செய்யும் என்ற இதை உணர்ந்து கொண்டார்களானால் சாலை ஓரத்தில் வசிக்கிற மனிதர்கள் தங்களுடைய இடத்தை விட்டு கொடுத்து வேறு இடத்தில் அவர்கள் தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்ள முயல்வார்கள். அவர்களுக்கு முதலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சமுதாயத்திற்காக, அந்த சமுதாயத்தில் தானும் ஒரு அங்கம் அப்படின்னு நினைச்சு அதற்கு அவங்க விட்டு கொடுக்கணும். இதுல சதி ஏதும் எவரும் செய்யாதவாறு மகர்ஷி அருமையா சொல்றாங்க. சதி ஏதும் எவரும் செய்யாதவாறு, நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல், எதற்கு இந்த பணி நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் முரட்டுத்தனமாக வீட்டை காலி செய்ய மாட்டேன் என்று உட்கார்ந்து இருந்தால் வீட்டை இடிக்கின்ற நிலை வரும். ஆனால் நான் காலி செய்கின்றேன் என்று சொல்லும் போது அப்படியே இடிக்காம கதவுகள், ஜன்னல்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு போய் வேறு இடத்தில் இன்னொரு வீடு கட்டும் போது கூட அவற்றை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இடித்தால் எதற்குமே பிரயோஜனம் இல்லை. அதுதான் மகர்ஷி சதி திட்டம் தீட்டாதவாறு அப்படிங்கிறாரு. சதி திட்டம் அப்படின்னு சொன்னா
எல்லாரும் ரொம்ப கணக்கு ரொம்ப மூளை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு சீனத்து கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு கலை பொருட்கள் விற்பனை செய்கின்ற ஒரு கடை. அந்த கடையில பழங்காலத்து சிற்பங்கள்ல இருந்து அருமையான அபூர்வமான சிற்பங்கள் எல்லாம் காட்சிக்கு வைத்து அவற்றின் விலை 1 லட்சம் 10 லட்சம் 1 கோடி என்ற அளவில் கூட போகக்கூடியது. அங்கே ஒருத்தர் வந்தார். ஒருவர் வந்து ஒரு அழகான ஒரு நடனம் ஆடுகின்ற ஒரு சிற்பத்தை கொடுத்து, இது 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு முன்னே உள்ள சிற்பம், பல்லவர் காலத்து சிற்பம், இது 20 லட்சம் பெறும். எனக்கு இப்பொழுது உடை, நான் இதை விற்க வரவில்லை, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்கள், இதை அடமானமாக வைத்துக் கொண்டு 1 லட்சம் கொடுங்கள், நான் ஒரு மாதத்தில் வந்து இதை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். உடனே இவர் பார்த்தாரு. இவர் நிறைய எல்லாம் தெரிஞ்சவர் தான், இருந்தாலும் சில சமயங்களில் தன்னை மறைத்து விடுகிறது. உடனே நல்லா தான் இருக்கு இந்த சிற்பம், 20 லட்சம் பெருமான சிற்பம், இவர் திரும்பி 1 லட்சத்தை கொடுக்காட்டா நமக்கு 20 லட்சம் பெருமான சிற்பம் கிடைக்கிறது, கொடுத்துட்டாலும் நமக்கு எந்த இதுவும் இல்லை, அதுவரையில் நாம் இதை காட்சி பொருளாக வைக்கலாம் என்று வைத்து பொருளீட்டலாம் என்று நினைத்தார். அவருக்கு 1 லட்சத்தை கொடுத்துட்டாரு. இந்த சிற்பத்தை வாங்கி தன்னுடைய முக்கியமான இடத்துல வச்சு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கும் போது அவருடைய நண்பர் இவரை போலவே இதே தொழிலில் பல நாள் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர் வந்தார். வந்து பார்த்து விட்டு, இது போதி சிற்பம், இது உண்மையான 20 200 300 ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள சிற்பம் இல்ல, இது போதியாக செய்தது, நல்ல வெயிட் இருக்க, இது பேப்பர்ல செய்த பேப்பர் கூடாக செய்தது, அது வெயிட் இருக்கிறதுக்கு உள்ள பித்தளை கட்டிகளை போட்டு அல்லது கற்களை போட்டு பெரிய வெயிட் இருக்க மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கஷ்டமா போயிடுது. அப்போ ஒரு 1000 ரூபாய் பெருமான ஒரு பொம்மையை கொடுத்து விட்டு 1 லட்சம் அவன் வாங்கி கொண்டு போய்விட்டான், நம்மை ஏமாற்றி விட்டான் என்று தெரிந்ததும் அந்த ஏமாற்றத்தில் இருந்து நாம் விடுபடணுங்கிறதுக்கு இவர் அதுக்கு மேல இன்னொரு யோசனை தீட்டினார். இதுதான் இந்த நேத்ராவதி ஆற்றில் இருந்து நீர் வந்தால் எத்தனை பேருக்கு வீடு போகும், எத்தனை மரங்கள் வெட்டும் அப்படிங்கும் போது அந்த மரங்கள் 1000 மரங்கள் வெட்டுவதற்கு 3 லட்சம் மரங்களை நடலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றுவதை போல, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுப்பது என்பதை போல இவருடைய எண்ணம் அந்த இதை கொண்டு அந்த ஏமாற்றியவனை பிடிக்க வேண்டும் என்று பெரிய ஒரு ஆடு கொடுத்தார், அட்வர்டைஸ்மெண்ட். பழங்காலத்து சிற்பம் ஒன்று இருக்கு, 20 லட்சம் பெருமான சிற்பம், அதை விற்பனைக்கல்ல காட்சிக்கு இருக்கு, அதுக்கு பார்த்துட்டு போனா உங்களுக்கு பார்க்க வருவதற்கே கட்டணம் என்று அறிவித்தார். உடனே எல்லாரும் கூட்டம், இதே மாதிரி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான ஆர்வம், அதுல இந்த மாதிரி பழங்காலத்து சிற்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஹால்ல குழுமி இருந்தாங்க. நிறைய பேர் கொஞ்சம் வந்திருந்தாங்க பணம் கொடுத்து. இவரு அந்த சிற்பத்தை எடுத்துக்கொண்டு உள்ள இருந்து ஸ்டேஜுக்கு வரும்போது ஏதோ தடிக்கு விழுந்தது போல கீழே விழுந்தாரு. விழுந்து அதனுடைய கை உடைந்து விட்டது, கால் ஒரு பக்கம் உடைந்து விட்டது என்று சொல்லி, சாரி, நீங்க பணம் கொடுத்து இங்க வந்ததும் உங்களுக்கு இதை காட்ட முடியல, உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடலாம், இந்த சிற்பத்தை பார்க்க முடியாது என்று சொல்லிட்டு இவரு உள்ள போயிட்டார். சிற்பம் உடைந்து விட்டது. இவரை ஏமாத்தின அவனுக்கும் இந்த செய்தி தெரிந்தது. ஆஹா, இப்போ அவரை போய் நம்மளுடைய சிற்பத்தை உடைஞ்சு போச்சு, அவரால் கொடுக்க முடியாது, அவர்கிட்ட போய் 20 லட்சம் பெருமான சிற்பம், நீ 10 லட்சமாவது கொடு, 20 லட்சம் கேட்போம், இல்லைன்னா 10 லட்சமாவது கொடு என்று கேட்போம் என்று அவன் அவர்கிட்ட வாழ்ந்த
அந்த 1,00,000 திருப்பி கொடுப்பதற்காக அவன் வந்தான். வந்து ஐயா 1,00,000 கொடுத்துட்டேன், என்னுடைய சிற்பத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான். இவன் உள்ளே இருந்து அந்த சிற்பத்தை கொண்டாந்து கொடுத்துட்டார். அவன் கொடுத்த சிற்பத்தை அப்படியே திகச்சு போயிட்டான். ஏன்னா ஐயா இந்த சிற்பம் உடைஞ்சு போச்சுன்னு நீங்க பேப்பர்ல கொடுத்துருந்தீங்களே, உடைஞ்சு போச்சுன்னு தெரியுதா, பின்ன ஏன் நீ வந்து கேட்ட? அவன் தன்னுடைய முட்டாள்தனம் தெரிந்து முடிச்சான். இந்த சிற்பம் கொடுத்தாச்சு, எடுத்துட்டு போ, 1,00,000 வாங்கி கொண்டார். இவருக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் இவர் உடைந்ததாக பேப்பர்ல போட்டதும் உடைந்ததாக மக்களுக்கு காண்பித்ததும் இதை போல இன்னொரு போதி சிற்பம் இவர் தயாரித்து அதை உடைத்தது போல் காட்டி இவனை வரவழைப்பதற்காக செய்த திட்டம் அது. ஆக எந்த திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தில் ஏமாற்றுவதற்கு என்று ஒருவர் இருப்பார்கள். அந்த திட்டத்தினால் எத்தனை பேர் நன்மை அடைந்தாலும் அந்த திட்டத்தை அழிப்பதற்கு அல்லது முறியடிப்பதற்கு என்றும் பலர் இருப்பார்கள். இவற்றை மீறித்தான் சமுதாய நல திட்டங்களை நாம் செய்ய வேண்டும். அதுதான் மகரிஷி சதி ஏதும் செய்யாதவாறு, ஒரு மகான் வந்து சதி ஏதும் செய்யாதவாறு அப்படின்னு போட்டா எந்த அளவுக்கு எந்த திட்டங்களும் நேரிடையாக மக்களை சென்று அடையவில்லை என்பதை அவர் உணர்ந்து இதை கொடுத்திருக்கிறார். சமூகத்தில் சூழ்நிலைகள் அமைந்து விட்டால் சன்மார்க்க நெறியிலே மனிதர் வாழ்வார். ஆனா இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல வழிகள், நல்ல சூழ்நிலைகள், அவள் வாழ்வுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, தண்ணி கஷ்டம் இல்லாம நல்ல தண்ணி, எல்லாமே சுத்தமான இது, பொல்யூஷன் இல்லாத ஒரு வாழ்வு, காற்று வசதி எல்லாம் இருக்குதுன்னா ஏன் அவங்க வந்து சன்மார்க்க நெறியில வாழ மாட்டாங்க? எல்லாரும் ஒருவருக்கு ஒத்து உதவிதான் வாழ்வாங்க. அது இல்லாத காரணத்தால் தான் அவங்க மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள். இப்போ மகர்ஷியினுடைய அடுத்த பாடலை பார்ப்போம். பாடல் 82, உலக சமாதான வித்து. இந்த பாடலுடைய தலைப்பு. இந்த பாடலை முதல்ல படிக்கிறேன். சிறப்பான ஓர் ஆட்சி உலகோர் எல்லாம் சேர்ந்து அமைத்து எங்கெங்கும் உலகம் மீது பிறக்கின்ற குழந்தைகளை பொது சொத்தாக்கி பெற்றோர் மக்கள் பாசம் எழாமல் செய்து இறக்கின்றோர் சொத்தும் முதியோர் நோயிற்றோர் இவர்களையும் பொது ஆட்சி ஏற்றுக்கொண்டு அறப்பணிக்கே தகுதியாக குழந்தைகளுக்கு அறிவு, தொழில், கல்விகளை புகட்ட வேண்டும். இப்ப மீண்டும் மகர்ஷி ஓர் உலக ஆட்சி வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த ஓர் உலக ஆட்சி வரும்போது அவர் முதல்ல வைக்கிறது குழந்தைகளை பொது சொத்தாக்க வேண்டும் என்று. அது என்ன பொது சொத்து? பொது சொத்து என்றால் வேறு ஒன்றும் இல்லை. குழந்தை என்று பாசம் இருந்தால் என் குழந்தைக்கு என்று நான் பொருள் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அந்த அவசியத்தின் காரணமாக தவறுகள் செய்ய வேண்டி வருகிறது. அதற்கு மேல குழந்தை நல்லா படிக்கணும், அவன் நல்ல வேலை, நல்ல பொருள் ஈட்டணுங்கிறதுக்காக, அவனுக்கு நல்ல ஒரு டாக்டர் சீட் கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த வழியில் எல்லாமோ பொருள் கொடுத்தாவது, பல லட்சங்களை கொடுத்தாவது கல்லூரிகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இதெல்லாம் அந்த குழந்தை என் குழந்தை அப்படிங்கிறதுனாலதான் இருக்கு. இதை விட்டுட்டு எந்த குழந்தையும் எதையும் படிக்கலாம், அதற்கு விருப்பமானதை படிக்கலாம் என்ற நிலை வருமானால் தாய் தந்தையருக்கு அது தனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த உரிமை, பொருள் உரிமையும் சரி, உடைமைகளை சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற அதை பார்க்கும்போது மகரிஷி இந்த குழந்தைகளை அரசாங்கத்தின் பொது சொத்து என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், பொதுவான முறையில் அனைத்து குழந்தைகளையும் ஒரே நோக்கத்தோடு, ஒரே தரத்தோடு, அதாவது பேதம் காட்டாமல், பொதுவா வீட்டுல கூட
2 பேர் இருந்தா ஒருத்தன் நல்லா படிக்கிறான்னா அவனுக்கு ஒரு சலுகைதான், கொஞ்சம் மக்கா இருக்கிறவனுக்கு ஒரு இதுதான். அந்த மாதிரி பெற்றோர்கள் கூட பேதம் காட்டலாம். ஆனால் அரசாங்கம் என்று வரும்போது அவர்களுக்கு எல்லாம் ஒண்ணு. எல்லாம் ஒண்ணுங்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம், அதாவது அடிப்படை கல்வி, எழுத்தறிவு போன்ற அடிப்படை கல்வி, மொழி அறிவு போன்ற அடிப்படை கல்வியை அனைத்து மக்களுக்கும் பொதுவாக சரியான நிலை. இப்போ நம்ம பெற்றோர் என்ன பண்றாங்க, பொருள் வசதி இருக்கிறவங்க உயர்ந்த இடத்துல பெரிய பணம் அதிகம் வாங்குற பள்ளிக்கூடத்தை சேர்க்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல வசதி உள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஒரு பிரபலமான கான்வென்ட் அல்லது அதிக மாத சம்பளம் கொடுத்து பெரிய பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. பொருள் வசதி இல்லாதவர்கள் சாதாரண கார்பரேஷன் பள்ளி போன்றவற்றில் படிக்க வைக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பியினுடைய பிள்ளைகள் கூட, அண்ணன் சற்று வசதியாக இருந்தால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை பொருள் அதிகம் கொடுத்து படிக்க வைக்கிறார். தம்பி அந்த வசதி இல்லாத காரணத்தால் அரசாங்க பள்ளியில் பணம் கட்டாமல் படிக்க வைக்கிறார். ஆனால் இது அந்த குழந்தைகளின் மனதில் ஒருவர் உயர்வாகவும் ஒருவர் தாழ்வாகவும் இருப்பது போன்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் அரசாங்கத்தால் வளர்க்கப்படும் குழந்தைகள் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான கல்வி திட்டத்தை, கல்வியை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஆரம்ப கல்வியில் அவருடைய எழுத்தறிவு, மொழி அறிவு ஒரே மாதிரியாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்படுகிறதோ, எது அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ, எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையில் அவர்களை நல்ல திறமைசாலிகளாக ஆக்குகின்ற தன்மைக்கு கொண்டு வருது. ஆனா வீட்டுல பெற்றோரிடம் வளரும் போது தந்தை தனக்கு பிடித்தமான இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில போய் பொறியியல் துறை படிக்குமாறு வற்புறுத்துகிறார். தாய் தனக்கு பிடித்த மருத்துவத்துறையில் படிக்குமாறு வற்புறுத்துகிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர் விருப்பத்தை அந்த குழந்தையிடம், அந்த இளைஞனிடம் தெரியப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த நிலை இல்லாமல் வீட்டுல பெற்றோரிடம் வளர்கிற பிள்ளைகள் தாய் தந்தையரால் கட்டாயப்படுத்தப்படுகிற நிலை ஏற்படுகிறது. ஆனால் அரசாங்கத்தால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் நல்ல வழியில, நல்ல முறையில அவர்களுக்கு பிடித்தமான தொழில் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப ஆர்வத்தோடு அது சிறப்பாக வருகிறார்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அரசாங்கத்தின் பொது சொத்து என்ற வார்த்தையை கேட்டால் அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தம், அரசாங்கத்தால் வளர்க்கப்படுகிற குழந்தைகள் அத்தனை பேரும் பொதுவாக ஒரே மாதிரியான நோக்கத்தில், ஒரே மாதிரியாக அவர்கள் பராமரிக்கப்படுவார்கள் என்ற நோக்கத்தில் தான் பொது சொத்து என்கிறார். பொது சொத்து என்றால் யாருக்கும் அது போகுது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இதுதான் பொது சொத்தாக்கி பெற்றோர் மக்கள் பாசம் இல்லாமல் செய்து, பெற்றோர் மக்கள் பாசம் இல்லாமல் என்று சொல்லும் போது பாசம் இல்லாம போகாது. பாசம் என்ற நோக்கில் பெற்றோர்களை வயதான காலத்தில், முதியோரான பிறகு இந்த பிள்ளைகள் தான் பார்க்க வேண்டும், என்னை இந்த பிள்ளைகள் பார்த்து கொள்வார்கள், இந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பொருள் ஈட்டும் போது வயதான எங்களை இந்த பிள்ளைகள் பார்த்து கொள்வார்கள் என்ற கோணத்தில் தான் பாசம் முக்கியமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கும் மகிழ்ச்சி சொல்றாங்க, அந்த பாசம் நீங்க வைக்க வேண்டாம், அவங்கதான் காப்பாற்றணுங்கிற இது வேண்டாம். முதியோர்களையும் நோயுற்றோர்களையும் எல்லாரையும் அரசாங்கமே பார்த்துக்கொள்ளும். நீங்க சேர்க்கிற சொத்து உங்க பிள்ளைக்கு வேண்டாம், சொத்தும் அரசாங்கத்துக்கு போயிடுது. நீங்க பொருள் ஈட்டுகின்ற பொருளை அனுபவிங்கள், அனுபவித்த பிறகு மீதி இருக்கின்ற உங்கள் சொத்துக்களை உங்களுக்கு வயதான காலத்தில் அரசாங்கத்தில் ஒப்படைத்து விட்டு உங்களை அரசாங்கமே முதிய நிலையில் பாதுகாக்கும்.
பாதுகாக்கும். அதே நேரத்தில் நோய்க்கு இருந்தாலும் அரசாங்கமே பாதுகாக்கும் என்பதுதான் மகர்ஷியுடைய இந்த பாடலின் முக்கியமான கருத்து. அப்படி வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அறப்பணிக்கே தகுதியாக குழந்தைகளுக்கு, அதாவது அறப்பணி என்றால் சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய பணி, அந்த உணர்வு, சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய உணர்வை கொடுக்கின்ற முறையில் அவர்களுக்கு கல்வி, தொழிற்கல்வி, அறிவு முதலியவை புகட்டுவார்கள் என்றுதான் மகர்ஷி சொன்னாங்க. அந்த தகுதியை வரும்போது அவர்கள் அனைவரும் தனக்கு பொருளீட்ட வேண்டும் என்ற நிலை இல்லாமல் சமுதாயத்துக்கு எது நன்மை, சமுதாயத்துக்கு எது நல்லது, எது அனைத்து மக்களுக்கும் நல்லதா இருக்கும் என்ற நோக்கத்துல அவங்க இது பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப பார்த்தா ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில ஒரு நிகழ்ச்சி, அங்கே சிலரை கௌரவிப்பதற்காக அழைத்திருந்தார்கள். ஆனால் அந்த கௌரவத்துக்கு வந்தவர்கள் யாரை கௌரவிக்கிறார்களோ அவர்கள் முகத்தில் சிறிது மலர்ச்சி, ஆனால் கண்களில் கண்ணீரோடு வந்திருந்தார்கள். ஏன் இவங்க கௌரவிக்கும் போது இவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய குழந்தை மூளை சாவு ஏற்பட்ட பிறகு அந்த குழந்தையின் உறுப்புகளை தானமாக கொடுத்து அதன் மூலமாக அந்த ஆஸ்பத்திரியில் எத்தனையோ பேருக்கு வாழ்வு கொடுத்தவர்களாக ஆகிறார்கள். அப்படி கொடுத்தவர்களை எல்லாம் அழைத்து அன்றைய தினத்தில் அந்த ஆஸ்பத்திரியில அவங்களுக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறார்கள். இந்த இதுல எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தன்மை இருக்கிறது என்று பாருங்கள். இதெல்லாம் தான் அரசாங்கம் வந்த பிறகுதான் நடக்கணும் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, பொது ஆட்சி வேணும், எல்லாரும் ஒரே இதா இருக்கணும். கணியன் பூங்குன்றனார் சொன்ன மாதிரி யாரும் ஊரே யாவரும் கேடி, எல்லாம் நம்முடைய ஊரு, யாரும் கேடி என்றால் சுத்தத்தார், எல்லாரும் சுத்தத்தார் அப்படிங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் ஏற்பட்டு கொண்டே வருகிறது. ஒரு நரிக்குறவன் குழந்தை இறந்து போனதா, அவருக்கு இந்த விளக்கங்கள் எல்லாம் கூட தெரிஞ்சிருக்காரு. அவரிடம் போய் உன் குழந்தை இறந்து விட்டது, ஆனால் உன்னுடைய குழந்தையுடைய 2 கண்களையும் கண்ணில்லாத 2 பேருக்கு கொடுக்க முடியும், பார்வை கொடுக்க முடியும். அவனுடைய கல்லீரல் இன்னொருவருக்கு கல்லீரல் பொருத்தப்பட முடியும், அவர்களால் உயிர் வாழ முடியும். குழந்தையுடைய 2 கிட்னியும் 2 பேருக்கு உபயோகப்படுத்த முடியும். அவர்கள் அந்த அந்த கிட்னி தானம் என்று செய்வதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் இதை எடுத்து சொல்லும் போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னுடைய குழந்தையுடைய உடல் மண்ணு சாப்பிட போகுது, அந்த மண்ணு சாப்பிட போற உடல்னால இத்தனை பேர் 7-8 பேருக்கு இது உபயோகப்படுதுன்னா தாராளமா எடுத்துக்கோங்க சாமி என்று சொன்னாராம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், மக்கள் மனம் மாறிக்கொண்டு வருகிறது. அனைவருமே அறநெறிக்கு மாறிக்கொண்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் அறநெறி இல்லாமல் மக்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறார்கள், ஒருவர் பிறர் பொருளை பறிக்கிறார்கள் என்பது நடந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் இந்த நல்ல செயல்களும் அற செயல்களும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய வள்ளலாருடைய சன்மார்க்க நெறியும் மகர்ஷியினுடைய மனவளக்கலை நெறியும் உலகத்தில் முழுக்க பரவி, அந்த எண்ண அலைகள் பரவி பிரபஞ்ச களத்தில் பரவி அனைவருடைய மனதில் பிரதிபலிக்கும் போதுதான் இவற்றை பற்றி கேட்காதவர்கள், அறியாதவர்கள் கூட அந்த நெறியில், அறநெறியில், சன்மார்க்க நெறியில் அனைத்து மக்களும் இல்லாவிட்டாலும் சிலராவது பலராவது அந்த நெறியில் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நெறி அவர்களை அறியாமலே சமுதாயத்திற்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உதவிக்கு காரணம் நல்ல எண்ணங்கள், நல்ல மகான்களுடைய கருத்துக்கள் பிரபஞ்சத்தில் போய் பிரபஞ்சத்தில் இருந்து அவர்களுடைய உள்ளத்தில் அது பிரதிபலிக்கிறது என்று கூறிக்கொண்டு
இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். எனக்கு இந்த உலக சமாதானத்திற்கான இந்த பாடல்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அருள்ஜோதி தொலைக்காட்சியினருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதுபோல் இன்னொரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.